வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஜனாதிபதியான பிறகு ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அப்போது எதிர்கட்சியில் இருந்து ஒரு நபர் லிங்கன் அவர்களை பார்த்து சொன்னாராம், மறந்து விடாதே, உன்னுடைய அப்பா தைத்து கொடுத்த ஷூ இன்னும் என்னுடைய காலில் இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார், நீ இன்று வேண்டுமானால் ஜனாதிபதி, ஆனால் நீ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் என்பதை மறந்து விடாதே என்று குத்தி காட்டுகிறார். அதற்கு லிங்கன் அவர்கள் கூறிய பதில் தான் மிகவும் அற்புதமான பதில். அவர் என்ன சொன்னார், இத்தனை வருடங்கள் கழித்தும் அந்த ஷூ நன்றாக உழைக்கிறது என்றால் என்னுடைய அப்பா எவ்வளவு தரமாக தைத்து கொடுத்திருக்கிறார், அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன் என்று சொன்னாராம். பிறகு ஒன்றை சொன்னார், அந்த ஷூவில் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை தைத்து கொடுக்கிறேன். அதாவது எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டையும் ஆள தெரியும் என்று சொன்னாராம். அவர் என்ன சொன்னார் என்றால், எந்த ஒரு தொழிலும் மட்டமான தொழில் கிடையாது, எதையும் நேசித்து செய்தால் அனைத்தும் சிறப்பான தொழிலே, அதில் பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொன்னாராம். எவ்வளவு ஒரு அழகான பதில் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.